திரும்ப நான் என்ன பண்ணா உஷாரா என்ன பண்ணாங்கன்னா அந்த பிராத்தல் பிஸ்னஸ் போயிட்டு இருக்காங்கல்ல அந்த லேடி அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. நீங்களாம் வந்து லைன்ல போறீங்களா இல்லையா, வருமானமே இல்லை, ஏன் மச்சான் வேற வந்து டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா, இல்லை இது மாதிரி உடனே ஏமாத்திட்டு என்கிட்ட வந்தான் சொல்லலை. இப்போ என்ன பண்ணா என்கிட்டையும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆகி வந்து இங்கேயே வந்துட்டான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தகவல் சொல்லு. அவன் இந்த லலிதா பத்தி பேசின உடனே சங்கர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இல்லடா இதை பத்தி பேசாத, லலிதாவை வந்து எப்படிலாம் லவ் பண்ணேன், நாங்கள் 2 பேரும் எங்கெங்கெல்லாம் போய் சுற்றணும், அவளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் மச்சம் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வணக்கம் தமிழ் உறவுகளே. ஆட்டோ மோகன் வந்து நீதிமன்றத்தில் அடித்த வாக்குமூலத்தை வந்து கடந்த சில எபிசோடா பார்த்துட்டோம். பாலாஜில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ சங்கரோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவரை நம்பி பிரார்த்த தொழிலுக்கு வரவங்கள சில பேர் வந்து காதலிச்சு திருமணம் அவங்களும் காதலிக்கிறாங்க, ஆட்டோ சங்கரும் சில காதலிக்கிறாரு, அவங்க சில பேரை மனைவி ஆக்கிக்கிறாரு, சில பேர் வந்து காதலியை தொடர்ந்து வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த சுடலையோட விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மதுரையில இருந்து நம்பி வருது, அந்த கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கையை தகர்த்தெறியும் வகையில அந்த கொஞ்ச நாள் கூட வச்சிருந்துட்டு பிரார்த்தனை தொழில ஈடுபடுத்துறாரு. இப்போ ஆட்டோ சங்கருக்கும் சுடலைக்கும் பாத்தீங்கன்னா அப்படி எதிரெதிர் துருவங்களா இருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்தவரை. ஆமா, ஏன்னா வந்து சுடலை வந்து ஏற்கனவே வந்து லதான்னு சொல்லிட்டு ஒரு ஆந்திரா பொண்ணை இது மாதிரி தான் கல்யாணம் பண்ணி ஒரு 3 மாசம் குடித்தனம் புருஷன் முண்டாட்டியே குடித்தனம் பண்ணிட்டு திரும்ப அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணா திரும்ப அனுப்பி வச்சிருவான். பிசினஸ் வந்து சரியா இல்லை, நான் அவனை திரும்ப அழைச்சிக்கிறேன். அதே மாதிரி தான் அந்த மதுரக்கார பொண்ணையும் அனுப்பி வச்சிருவாங்க. மோகன் என்ன வாக்குமூலத்தில் என்ன சொல்றாருன்னா, சுடலை வந்து அந்த பொண்ணை அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுடைய உறவினர்கள்லாம் இந்த பொண்ணை தேடி நேரம் எங்கள் அண்ணன் கிட்ட வந்துட்டாப்புல. ஒரு அம்பாசிடர் காரில் வந்து எங்கள் அண்ணன் கிட்ட எங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த மதுரையில் இருந்த அந்த பொண்ணு எங்கள் அண்ணன் கிட்ட தொடர்பு கொண்டு, ஆனால் இது மாதிரி வந்து சுடலை வந்து என்னை வந்து ஊருக்கு அனுப்பி வச்சாப்புல, ஆனால் நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட போகல, எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகல, என் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் தங்கியிருக்கேன், ஏன்னா வந்து சுடலை என்னை வந்து திரும்ப கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காப்புல கொஞ்ச நாளுக்குள்ள, அதனால நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட போகல அப்படின்னு. இதை கேட்ட உடனே எங்கள் அண்ணன் என்ன பண்ணான்னா, இல்லைம்மா உங்கள் ரிலேட்டிவ்லாம் உடனே தேடி இங்கே வந்துட்டாங்க, நீ இமிடியேட்டாக கிளம்பிங்க சென்னைக்கு வா, மற்றதான் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை எங்கள் அண்ணன் கூப்பிட்டாப்புல. அதை நம்பி வந்து அந்த பொண்ணும் வந்து நேர மதுரையிலேருந்து கிளம்பி எங்கள் சென்னைக்கு வந்துருச்சு. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க ரிலேட்டிவ் கிட்டே வந்து எங்கள் அண்ணன் அந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டாப்புல. அதுக்கப்புறமா வந்து அந்த ரிலேட்டிவோட தான் அந்த பொண்ணு கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. இது மாதிரி வந்து அந்த திரும்பி போன அந்த பொண்ணுடைய நிலவரம், அதனுடைய அது என்ன ஆச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு வந்து எதுவுமே வந்து இந்த வழக்கில் வந்து எந்த இடத்துலையும் வந்து சொல்லப்படலை. இப்படி அண்ணா நகர் பிராத்தல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்றான்னா, இந்த பொண்ணோட வாழ்றதுக்காகவே வந்து சுடலை என்ன பண்றான்னா, வர்ற பிஸ்னஸ்ல வர்ற பணத்தை ஃபுல்லா வந்து ஆட்டையப்படாங்க. திருமல் என்னையா பிஸ்னஸ்லாம் வந்து போகுது, ஆனால் வருமானமே இல்லையே, என்ன பண்ற அப்படின்னு சொல்லி சுடலை கிட்ட வந்து கேட்குறாப்புல, கணக்கு கேட்குறாப்புல. கணக்கு கேட்ட கூட சுடலை என்ன சொன்னா, இல்லை பிஸ்னஸ் சரியாவே போகலை அப்படின்னு சொல்லி உண்மையை வந்து மறைக்கிறாப்புல. திருமல் அண்ணா என்ன பண்ணா உஷாரா என்ன பண்ணான்னா, அந்த பிராத்தல் பிஸ்னஸ் போயிட்டு இருக்காங்கல்ல அந்த லேடி அவங்க கிட்ட விசாரிக்கிறாப்ப, நீங்களாம் வந்து லைன்ல போறீங்களா இல்லையா, வருமானமே இல்லை, ஏன் மச்சான் வேற வந்து டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நாங்கள் டெய்லி வந்து பிஸ்னஸ் தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே திரும்ப ஷாக் ஆகி சுடலை தான் வந்து ஏதோ நம்மளை வந்து மோசடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் கூட தகராறு பண்ணுறாப்புல. தகராறு பண்ணாலும் என்ன பண்ணாலும் சுடலை வந்து அங்கேருந்து திருமால்கிட்ட இருந்து தலைமறைவாகி அங்கேருந்து கிளம்பி திருவான்மியூருக்கே திரும்ப வந்து பிஸ்னஸ் பண்ணிருந்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே திருமாலும் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா எங்கள் அண்ணனை தொடர்பு கொண்டு, இது மாதிரி உடனே ஏமாத்திட்டு என்கிட்ட வந்தான் சுடலை, இப்போ என்ன பண்ணால் என்கிட்டையும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆகி வந்து இங்கேயே வந்துட்டான், அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தகவல் சொல்லு, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி திருமால் எங்கள் அண்ணன்கிட்ட வந்து சொல்லி வேதனைப்பட்டிருக்காப்புல. இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம திருவான்மியூர் தாஜ்மஹால் ஹோட்டல் கிட்ட சுடலையும்
ரவியும் வந்து நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே எங்கள் அண்ணன் என்ன பண்ணான்னா பாபுவை கூப்பிட்டு சுடலையை வந்து அவன்கிட்ட பேசி வா மறுபடியும் நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம், அவன் நேரம் அழைச்சிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. அதை கேட்டு எங்கள் பாபுவும் போய் சுடலைக்கிட்ட வந்து சமரசமாக பேசி எங்கள் அண்ணன்கிட்ட கூட்டிக் கொண்டு வந்து விட்டாப்புல. இப்போ வந்ததுக்கப்புறமா எங்கள் அண்ணன் பாபு சுடலை இவங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டில் வந்து மாடியில் அந்த நம்ம பெரியார் நகரில் இருக்கிற மாடி வீட்டில் வந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது போதை தலைக்கேறின உடனே சுடலை வந்து புலம்ப ஆரம்பிச்சார்ல. இது நான் மதுரைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணேன், அவளும் என்னை விட்டு போயிட்டா, திருமாலும் வந்து நான் வந்து மோசடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு என்னைய நம்பிக்கை மோசடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னை திட்டி அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதையாக வந்து பழைய கதையெல்லாம் சொல்லியிருக்காப்புல. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்கான், அந்த லலிதா பத்தி விஷயத்தையும் வந்து சங்கர் கிட்ட சொல்றான். இந்த லலிதா பத்தி பேசின உடனே சங்கர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இல்லடா இதை பத்தி பேசாத, இல்ல நான் லலிதாவை வந்து எப்படிலாம் லவ் பண்ணேன், நாங்கள் 2 பேரும் எங்கெங்கெல்லாம் போய் சுத்தணும், அவளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் மச்சம் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கிட்ட சொன்ன உடனே எங்க அண்ணனுக்கு வந்து பயங்கரமா கோபம் வந்துருச்சு. பாபா என்ன பண்ணா, அதுதான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு என்ன பண்ணான்னா, அங்க இருந்த சீசன் துண்டு, அந்த புத்தாளர் துண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த துண்டை எடுத்து சுடலை கழுத்துல போட்டு நெரிச்சு சுடலையை வந்து நாங்கள் கொண்டுட்டு அவருடைய பாடியை வந்து காரில் கொண்டு போய் நாங்கள் எரிச்சு கொண்டு போய் நம்ம முட்டுக்காடு பகுதியில் இருக்கிற அந்த போர்ட் ஹவுஸில் இருக்கிற அந்த ஆற்றுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சுடலையை வந்து எப்படி கொலை பண்ணோம் என்ற விவரத்தை வந்து ஆட்டோ மோகன் வந்து தன்னுடைய நீதிமன்றத்தில் சொன்ன வாக்குமூலத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்படி எப்படி கொலை பண்ணாங்க, எப்படி எரிச்சாங்க, அந்த பாதி எரிஞ்சு அந்த பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணாங்க, அந்த நடிகை போவனியோட கார் வந்து எப்படி பயன்படுத்துறாங்க, எல்லாமே வந்து ஏற்கனவே பல 2-3 எபிசோடா பார்த்துருக்கோம். ஆமா, நம்ம ஆட்டோ மோகன், ஆட்டோ சங்கர் தன்னுடைய வாக்குமூலத்துல சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த நீதிமன்ற வாக்குமூலத்துல அதே தான் வந்து மோகனும் தன்னுடைய வாக்குமூலத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காப்புல. அதாவது சுடலையை வந்து எப்படி கொலை பண்ணோம், அவருடைய பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி, சுடலையை நாங்கள் வந்து எப்படி வந்து கொலை பண்ணோம், அவனுடைய உடலை வந்து எப்படி எரிச்சோம், அந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணோம் என்பதை பற்றி ஆட்டோ மோகன் வந்து தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்லிட்டு இப்படிதான் வந்து சுடலையுடைய கதையை வந்து நாங்கள் முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குமூலத்தில் வந்து மோகன் வந்து தெளிவாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சுடலையோட கதை எப்படி முடிக்கப்பட்டது அப்படிங்கிறத ஆட்டோ மோகன் முடிச்சிருக்காரு, தவிர இன்னும் வந்து அவரோட வாக்குமூலத்தை முடிக்கல. ஏன்னா இன்னும் சில கொலைகள் பற்றி அவர் வந்து விரிவாக விளக்கம் முடிச்சிருக்காரு. அது வந்து அடுத்த எபிசோட பார்க்கலாம். அன்பளிச்சங்க, எதிர்பார்ப்புடன் காத்திருங்க. நன்றி தமிழ் உறவுகளை. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.